போவதில்லை. உக்கான ஒழி இம்ம நேரம் உட்காந்து குறை சொல்லிவிட்டு என்கிற தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறோம். ஆயினும் மக்கள் பக்கம் எப்போதும் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து நிற்பதே நமது மக்கள் அரசியல் நிலைப்பாடு என்பதால் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கமலஹாசனே தேவலாம் போல இருக்கே. அவன் புரியாம பேசிக் கொள்வான், இவன் பேசியே கொள்றான். ஒவ்வொரு வருடமும் வரும் புயல் மற்றும் பேரிடர் போது வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர்கள் சந்தித்து புகைப்படம் எடுத்து விட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்து விட்டு போவதுதான் தீர்வா? அப்ப நீ என்ன பண்ண இப்ப பனையூர்ல? அடே இப்ப நீ பண்ணது மட்டும் என்னடா? பனையூர்ல 300 பேருக்குன்னு பேர்ல என்மடத்தை குடுத்தியாடா? அதுக்கு பேர் என்னடா? கொன்னியா நன்னாரி எங்க விட்ட? தற்காலிக நிவாரணம் கொடுத்து விட்டு போவதுதான் தீர்வா? அந்த நேரத்துக்கான தீர்வை தந்து விட்டதை போன்று தோற்றத்தை ஏற்படுத்தும் மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதாயம் போல நினைத்து அன்றோடு மறந்து விடுவதும் எந்த வகையில் நியாயம்? மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீகமான தலையாய கடமை முதலில் ஆட்சியாளர்களுக்கே இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்களை இதை முழுவதுமாகவே மறந்து விடுகின்றனர். எவ்வளவு கண்டுபிடிப்பு சார் பாருங்களேன். மக்களை பாதுகாப்பை இருக்க வைப்பதற்கான நிரந்தர தெரிவை நோக்கி நகர்வது குறித்து அவர்கள் எவ்வளவும் சிந்திப்பதில்லை. காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் பாதுகாப்பு சார்ந்த எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுப்பதில்லை. வெறும் தற்காலிக கண்துடிப்பு அறிவிப்புகளையும் செய்வதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கின்றனர். இவ்வாறு செய்வதை ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனை தருகிறது. அடேங்கப்பா 2 நாளா சோர்த்தீங்களா இந்த வேதனையில? எவ்வகையாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று எல்லாவற்றையும் மக்கள் மறந்து விடுனர் என்றும் மமதையில் இருந்தும் எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நிலைத்ததா இல்லை என்பதுதான் வரலாறு. ஆடடடா எது நடந்தாலும் எப்போதும் போல எதிர்கட்சிகள் மீது ஏராளமான விமர்சனம் வைத்து காவி வர்ணம் பூசி கபட நாடகம் ஆடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களை நிரந்தர நிர்கத்தை ஆளாகி வருகின்றனர். இந்த ஆடாத முயற்சிகளும் அனைத்து மக்கள் சக்திக்கும் முன்பு தோற்றும் போகும் என்பதை இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக உணர்த்தவே செய்யும். அடேப்பா இவர் வர அதை ஒரு மறைமுகமா சொல்ல வர்றாரு. கடந்த பல வருடங்களாக நாம் நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக இருந்த போது இயன்ற அளவில் நம் மக்களில் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தோம். ஏது? பிஸ்கெட்டு, பால். நல்லா கேட்டுங்க மக்களே. இவன் கடந்த ஒரு 20 வருஷமா இந்த சினிமால இருந்து இவன் கொடுத்தது 4 பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு மிச்சர் பாக்கெட்டு, 1/4 லிட்டர் பால். இதைத்தான் எனக்கு தெரிஞ்சு இவன் கொடுத்துருக்கான். அதை குட்டம் முடிஞ்சு போனா வெறும் எம்டி நோட்டு புக்கு, அதுவும் தலைகீழ வச்சு படிச்சானுங்க. இரவு பாடசாலை திட்டம்ன்ற பேர்ல. அடுத்தது படிக்கிறேன் கேளுங்க. கடந்த பல வருடங்களாக நாம் நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக இருந்தபோது இயன்ற அளவில் நம் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தோம். மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்தோம். நம் சேவை உணர்வால் அவர்களோட உறவாக பழகியவர்கள் நாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆரம்பிச்சிட்டாண்டா. நெஞ்சில குடியிருக்கும் குஞ்சில குடியிருக்கும்ட்டு. என் நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்களாகிய நீங்கள் உண்மையான மக்கள். டேய் உன் நெஞ்சில குடியிருக்கும் கழகர் தோழர்களுக்கு ஏன்டா வெறும் 2 லட்சம் ரூபாய் விலைய வச்ச? ஏண்டா டேய் பொன்னியா, உண்மையான மக்கள் பணி செய்யும் நேரம் இதுவே என்பதை ஆட்சியாளருக்கும் உணர்த்தி வருகிறீர்கள். அடேங்க அப்படி என்ன பணி செஞ்சிருக்கானுங்க ஜிப்சி? இது அந்த தள்ளு வண்டியில ஈஸியா சார் அவனை 25 லிட்டர் பால் பாக்கெட்டா 4 டப்பா பிஸ்கட் பாக்கெட் வச்சது அதான் மக்கள் பணியா? சார் என்ன பண்ணாரா இன்னைக்கு? அதுதான் இப்ப திரும்பி அவங்க சரி இதெல்லாம் நாங்க பண்றோம் நீ என்னையா பண்ண அப்படின்னு திரும்பி அவ்வகையில் அது சொல்ல மாட்டான். நம்ம இங்கதான் கேள்வி கேட்க முடியாதுல்ல. கமெண்ட்ல கேள்வி கேட்டா அவன் கண்டுக்காம ஓடிடுவான். அவ்வகையில் இந்த பேரிடர் தொடங்கிய நாள் முதல் தற்போது வரை பாதிப்பிற்கு உள்ளான அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் களத்தில் நின்று இரவு பகல் பாராமல் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வருகிறீர்கள் என்பதை நான் நன்கறிவேன். முழு பூசணிக்காவை சோத்துல வச்சு மறைச்சது பார்த்திருக்கிறேன். ஆனா இவன் எல்லாத்தையும் மொத்தமா ட்விட்டரே தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சு மடிச்சு பொட்டலம் கட்டி திங்கிறாங்க. அவன் ஏங்க இவன் மட்டமான அரசியலுங்க. அவன் இல்ல எல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு மக்கள் முக்கியமா சினிமா முக்கியமா? இந்த இடத்துல நான் அப்படியே நம்ம முதல்வன் படத்துல வர மியூசிக் போட்டுருவேன். அப்படின்னா எப்படியாவது உங்க ஆள்கிட்ட கேட்டு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துருங்க. நீ அங்கெல்லாம் போய் யாரையும் சாவடிக்க வேண்டாம். இங்கேயே இது ராஜா. மூஞ்சிக்கும் அழகுக்கு நீ இங்கே சூப்பர் ஸ்டார் யார்? ஜிப்சி இப்ப பஞ்சாயத்து நாட்டுல பேசுறதுக்கு பஞ்சாயத்தா இல்லையா? அரசியல்ல யார சூப்பர் ஸ்டார்னு போட்டு டாபிக்க போட்டு பேச போட்டு பரவாயில்ல. நான் கேட்டு அதை துப்பாக்கியும் திருப்பி வாங்கி கொடுத்துடுறேன். நீ எங்கேயும் போய் யாரையும் டார்ச்சர் பண்ண ராஜா, இங்கேயே இரு அப்படின்னு மேலும் படிச்சிடுறேன். மேலும் வீடு வீடாக சென்று குடிநீர், பால், பிஸ்கட் வந்துருச்சா மக்களை பாருங்க. நான் சொன்னது வந்துருச்சு பாருங்க. அவன் எங்க முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. மேலும் வீடு வீடாக சென்று குடிநீர், பால், பிஸ்கெட்டு, உணவு, ரொட்டி, மளிகை பொருட்கள் உட்பட
அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை வழங்கி வரும் உங்களின் அளப்பரிய பங்களிப்பை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தேன். பல மாவட்டங்களில் வெள்ள நீர் வடியவில்லை. மக்களின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னமும் இயல்பு நிலை திரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் மேலும் சில மாவட்டங்கள் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தினந்தோறும் எச்சரிக்கை விடுத்து வருகிறது. எனவே நம் கழக தோழர்கள் தங்களின் பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்து கொண்ட பிறகே பேரிடர் பணிகள் மற்றும் உதவிகளை செய்ய வேண்டும். பாதிப்பிற்கான உள்ளான அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் முழுவதுமாக வடியும் வரை பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க வேண்டும். நம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாம் அனைவரும் மக்களோடு மக்களாக கரம் கோத்து நிவாரண நிர்வாணம் போலாமா தானே நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் உங்களை பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரு வேலை பார்க்க மாட்டாராம், இவர் கட்சியில இருக்கிறவர் தான் வேலை பார்க்கணுமா, இவரு காசு கொடுக்க மாட்டாராம், அவன் சொந்த காசு போட்டு அவன் காசு எடுத்து கொடுக்கணுமா? பாத்துங்க மக்களே, இவ்வளவு தூரம் பக்கம் பக்கமா எழுதினானே, சல்லி பைசா பாக்கெட்ல இருந்து நான் எடுத்து கொடுத்தேன். நான் இத்தனை லட்சம் நான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு நிவாரண தொகையா நான் இங்கேருந்து நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்றான் பாத்தீங்களா? பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறாங்க. ஏங்க அவன் காலில இருந்து பொழப்பு இல்லாம உட்காந்து எதாவது டைப் பண்ணி இருந்திருக்கான். அப்படிலாம் இருக்காது. நீங்க பழைய அறிக்கையை ஏதாவது எடுத்து பாருங்க, ஒரு 4 அறிக்கையை சேர்ந்து ஒன்னா இருக்கும். இது கண்டிப்பா இந்த அளவுக்கு எல்லாம் யோசிச்சுலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த நாடோடியில சொல்லுவாங்கல்ல சசிகுமார், ஆமா உங்களுக்கு இந்த வாசகம் எல்லாம் யார் எழுதி கொடுக்குறா அப்படின்னு. எனக்கு உண்மையிலே அந்த முகரக்கட்டை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிவிகே விஜய் ஐடியில இருந்து யார் இந்த வாசகம் எல்லாம் எழுதி கொடுக்குறா? குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். வருஷம் ஆட்சியாளர்களை குறை சொல்லியே மட்டும் இந்த மழை காலகட்டங்கள்ல ஆட்சியாளர்களை குறை சொல்லியே காலம் தள்ளுறதே ஒரு வேலையா போச்சு நீயே தான் சொல்ற. அப்புறம் நீயே குறை சொல்ற. என்ன உதவி செஞ்சுட்டானுங்க விஜய் ரசிகர்கள்? எடுங்க அவங்களோட அபிஷியல் டிவிக்கு ஐடியில இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்து போட்டவர் எடுங்க. அவன் என்னென்ன உதவி செஞ்சான் நீங்களே டிவில போய் பாருங்க, நமக்கு நீங்களே பாருங்க. பாலு இல்ல அடிப்படையான தேவை பாலு பிஸ்கெட் இது இருந்ததுன்னா நீங்க ஒரு மாசம் உயிர் வாழ்ந்துருவீங்க இல்ல மக்களே? அப்படித்தானே? பாலு பிஸ்கெட்டு, அதுவும் ஒரு தொகுதியில மட்டும், அதாவது ஒரு ஏரியால, அதுவும் அந்த தள்ளு வண்டியில வச்சு ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு மச்சான் அதை எடுத்து எங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு எல்லாரும் எடுத்து கொடுத்துரு மச்சான். அப்படியே ரோட்ல யாராவது இருக்காங்களா போறவங்களா அப்ப இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பால் வச்சுக்கப்பா. அதாவது போன தடவை வெள்ளத்துல ஒரு பால் வண்டியை நிப்பாட்டி வச்சு உள்ள இருந்து பாலை மொத்தமா பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களே, வெயிட் பண்ண முடியாம. அந்த அளவுக்கு பாலுக்கு டிமாண்ட். போன தடவை சென்னை வெள்ளம் ஞாபகம் இருக்கா மக்களே? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பால் வண்டியை நிப்பாட்டி வச்சு பின்னாடி இருக்கிற எல்லா பாலையும் மொத்தமா எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு பாலுக்கு சென்னையில டிமாண்டு. என்னடா சர்வசாதாரணமா சும்மா சமட்டு மேனிக்கு போயிட்டு வாயில வர்ற உட்காந்து பக்கம் பக்கமா எழுதி ட்விட்டர்ல ட்வீட் போட்டா அது அரசியல் வருமா? கமலஹாசனே தேவலாங்க, கமலஹாசன் கூட தேவலாங்க. அவன் இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து பக்கம் பக்கமா அவன் ஒரு 4 வார்த்தை எழுதுவான், அது புரியாது, அது 4 மாசம் அவன் புரியறதுக்கு. ஆனா இந்த மாதிரி பக்கம் பக்கமாலாம் யாரும் எழுதுனது இல்லைங்க. என்னங்க கடமைக்கு நானும் அரசியல் கட்சி நடத்துறேன், நான் கடமைக்கு நானும் ஒரு கட்சி தெரிவிக்கிறேன். பனையூர் பண்ணையாருன்னு சொல்லிட்டு டாக் 2-3 பேர் போட்டு வச்சிருக்காங்க. பனையூர் பண்ணையாரு டாக் போட்டு வச்சிருக்காங்க. பனையூர் பண்ணையார் நான் நல்லா இருக்கேன் டாக். பண்ணையார் என்ன பண்றாரம்மா? பண்ணையாருன்னா என்ன, எல்லாம் வீட்டுல வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணுவாரு, கணக்கு வழக்குல இருந்து எல்லாமே. பாப்பா போட்டா தாப்பா அப்படின்ற மாதிரி பனையூர்ல தாப்பா போட்டாரு, இவரு வெளில வரமாட்டாரு. நாளைக்கு பாருங்க, துபாயில இருந்து நாங்க ஆளை இறக்குறோம், வரோம் களத்துக்கு. பாடி கார்டை கொண்டு வந்து இறக்கிருவீங்க. ஆனா பொன்முடி போனதுக்கே சேத்தாவாரி அடிச்சிருக்கிறானுங்க, சரிங்களா? அமைச்சர் பொன்முடி போனதுக்கே சேத்தாவாரி அடிச்சிருக்கிறானுங்க. விஜய் எல்லாம் போனான்னா விக்க கழட்டி விட்டு அடிப்பானுங்க. எங்களுக்கு மத்தவங்கள மக்கள் மேல எல்லாம் எந்த பயமும் இல்ல. எங்க ரசிகர்கள் எங்களை எதுவும் பண்ணிடாம இருக்கிறதுக்காக நாங்க பாதுகாப்பா தான் வெளில வருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரசிகர்கள்னா யூ மீன் தீஸ் ஆன்லைன் அபியூசர்ஸ்? யூ மீன் ஆஃப்லைன்லயும் சேர்த்துதான். அது என்ன, ஏன் இப்ப நாளைக்கே போய் மக்களை பார்த்து வீடியோ வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது? இன்னைக்கு ஸ்பேஸ் போட்டு பேசுவாங்க நிலைமையில. இல்ல வீடியோ வந்துருச்சுன்னா என்ன செய்வாரு? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான்? போன தடவை நீ என்ன செஞ்ச, இந்த தடவை நீ பேருடல போயிட்டு நாளைக்கு போயிட்டு நீ சரி நான் உனக்கு கேக்குறேன், புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்கிறப்பலன்னு சொல்லிட்டு அறிக்கை அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சான், ஆதவ அர்ஜுனா அப்படின்ற வந்துச்சான். நீ மக்களை பக்கத்துல சந்திக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, ஆனா புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்கிறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்கா? சோடா கேக்குதோ சோடா? இம்புட்டு என் புள்ள கேக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு மயிர் இல்ல, அங்க உனக்கு ஆட்டக்காரிகிட்ட பாட்டு வேணும்னு சொல்லிட்டு நீ காசு கொடுக்குறியா? நீ அங்க இல்ல கேக்குறேன்.
ஆ? இல்ல ப்ரோ, பிளான்டா ஒரு ஒர்க் இருக்கு. இது அன்பிளான்டா வந்தது. அண்ணனுக்கு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. இல்ல வேற ஒண்ணும் இல்ல இல்ல. மழை வருதுன்னு உனக்கு பிளான் பண்ணியா? இதே நீ இப்ப வந்து போட்டான் அறிக்கையில சென்னை ஆராய்ச்சி மையம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு, அதை பத்தி கவர்மெண்ட் இதுல நீ என்ன எடுத்துக்கிட்ட? அதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, புயல் வரப்போடைய அறிகுறி வந்துருச்சு, புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவன் தான் ஆராய்ச்சி மையம், தனியார் ஆராய்ச்சி மையம் இருந்து அரசாங்க கவர்மெண்ட் ஆராய்ச்சி மையம் வந்து முதற்கொண்டு ஆராய்ச்சி மையம்ன்றன வானிலை மையம் வந்து சொல்லியிருக்குல்ல. அப்ப நீ என்ன நடவடிக்கை எடுத்த? உன்னுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வச்சு உன்னுடைய கட்சிக்காரங்களை எத்தனை பேர் வந்து குடிசையிலையும் ஓட்டு வீட்லயும் எத்தனை பேர் தத்தளிக்கிறான்? அவனுக்கு முன்னால உன்னால உதவி செய்ய முடியுமா? உன் ரசிகனுக்கு முதல்ல உதவி செய்ய, நீ பொதுமக்களுக்கு செய்யறது அப்புறம் செய். உன் ரசிகனுக்கு உன்னால உதவி செய்ய முடிஞ்சுதா? அதாவது வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேச முடியாது கேட்கிறப்ப, நாளைக்கு அவன் செஞ்சுட்டான் என்ன பண்ணுவான்? இல்ல புரியல. நீ அப்ப ஒவ்வொன்னும் கேட்டு கேட்டு தான் செய்வியா? இல்ல கேட்டு கேட்டு செய்யறதும் இல்ல. இதை பார்த்துட்டு எல்லாரும் எதுனா ஒரு மேக்கப் பண்ணுவாங்க. ஒரு எப்பா நம்ம சொல்லி சொல்லித்தாப்பா அவன் பாதி வழியே செய்யறான். அப்படியாவது செய்யட்டும். அது என்னமோ வாஸ்தவம் தான். இப்ப பாருங்க, நீங்க நைட்டு போயிட்டு ஒரு 10 பேர்த்த பார்த்து களத்தில் தளபதின்னு சொல்லிட்டு நைட்டு இல்ல இல்ல அதான் இப்ப நடுராத்திரில நீங்க இல்ல புரியல. இல்ல நீ என்ன திருவிழால என்ன புரியல? எதுக்கு நடுராத்திரில போற நீ? நடு ராத்திரில நீ யார பார்க்க போற? கூட்டம் கூடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏய், அப்படி. என்னடா அநியாயமா இருக்கு? டேய், கூட்டம் கூடுனா என்னடா வேடிக்கை பார்க்க தான் செய்வான். இல்ல நாளைக்கு அப்ப அரசியல்ல யாருமே ஓட்டே போட வேணாங்கிறதுக்கு தானே கூட்டமா சேர்ந்து ஓட்டு போட்டதானே அண்ணன் ஏதாவது பண்ண முடியும். அண்ணனுக்கு கூட்டம்னா அலர்ஜி புரியுதா? விழுப்புரம் ஞாபகம் வருது. அததான் சொல்றான், மறைமுகமா சிம்பாலிக்கா அதான் சொல்றான். கூட்டம் கூட ஒன்னா ஏறிட்டாங்கன்னா காம்பவுண்ட் ஏறி குச்சி ஓடுறதுக்கு இடம் வேணும். இங்க எங்க பார்த்தாலும் தண்ணியா தான் வருது. சுறா மாதிரி நிம்பிக்கினே போக முடியாதுல்ல. சுறா வந்துட்டாடுறா, ஆனா புயலே வருதுண்ணே, சுறா வருதுண்ணே, சுனாமியே வருதுண்ணே. அண்ணன் இங்க இருந்து நீந்தி போய் செவுத்துல போய் முட்டிக்கதான் முடியும். மாநாட்டுல சொன்னார்ல, மக்கள் சேவைக்காக வந்திருக்கோம், நீங்க நான் வேற எல்லாம் சமான்னு. அலரி நான் என்ன கேக்குறேன் அலரி, இப்ப நம்ம இந்த பாண்டிச்சேரி குசியானது உன் ஏரியா, நாங்க உள்ள போயிட்டு பாண்டிச்சேரி தான் புயல் கடந்தது இல்லையா? அந்த இடத்துல எத்தனை பேருக்கு பாதிப்பு உள்ளானாங்க அப்படின்றத ஒரு எடுத்து போட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளோ, தேவையான உடைகளோ, தேவையான உபகரணங்களோ கொடுத்தியா? அரசாங்கத்தை உன்னால எப்பா நீதான்ப்பா பெரிய லெவல சம்பளம் வாங்குறியா? 1 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாது உன்னால? 1 கோடி எப்ப? வெறும் 1 கோடி. கமலன், இவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீட்டா இந்த டைம் யூஸ் பண்றதுக்கு. ஆனா யூஸ் பண்றவனா இருந்தா இந்நேரம் களத்துல காலங்கத்துல இறங்கி இருக்கணும்ல. அண்ணனோட அறிவு அவ்வளவுதான், அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? வந்த நேரம் இதே மாதிரி பனையூர்ல இருந்து சொன்னான்ல ஒருத்தன் செக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஐடி ஒருத்தன் சொன்னான்ல, அவன் என்ன சொன்னான்? சிக்ஸர் அடிக்க வேண்டிய பால் எல்லாம் ஊட்டிய தலைவா அப்படின்ற மாதிரி. இல்ல புரியல, இல்லைன்னா மட்டும் இவர் அடிச்சு கீச்சிருவாரு. இவர் கள்ளக்குறிச்சிக்கு அப்படிதான் போனேன், சிக்ஸர் அடிச்சேன். எப்போ ஒரு காலத்துல அனிதா இதுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாராம். அது இன்ன வரைக்கும் யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு நாலா பக்கமும் சொல்லி கட்டிட்டு இருக்கிறேன். ஏன்டா நீட் தேர்வால தற்கொலை பண்ணிக்கிட்டதுல அனிதா மட்டும் தான் தற்கொலை பண்ணிச்சா என்ன? வேற எந்த புள்ளியும் வந்து தற்கொலை பண்ணிக்கல. 8 பேர் லிஸ்ட் எடுத்து மொத்தமா எடுத்து கொடுத்தனா இவெல்லாம் எங்க போய் நிப்பாந்தாலும்? அதுக்கெல்லாம் மத்த ஒரு பெரிய கூட்டம் சேரல. அன்னைக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு, நாங்க போனோம். அதாங்க நானும் கேக்குறேன். இங்க பிரச்சனையை வச்சு நீ உன் கட்சியும் உன்னை நீ ப்ரமோஷன் பண்ணிக்க விரும்புற அப்படின்னா அப்புறம் எதுக்கே நீ மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கணும்? நான் என்ன காப்பாத்திக்கிட்டு வரேன், மறுபடியும் என் மேல ரைடு விட்டு என்ன மறுபடியும் நெய்வேலில இருந்து தூக்கி காருக்குள்ள வச்சு பொங்குன்னு குத்திராதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் எனக்கும் பாதுகாப்புக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டு போ. ஓப்பனா காலில் ஊந்துருன்றேன். இதுல வைக்க மானக்கேடு என்ன இருக்கு? ஓப்பனா காலில் ஊந்துருன்றேன். தமிழக அறிக்கை அழகன்னு வச்சுங்க, அறிக்கைக்கு பிறந்தவனுங்க எப்ப பார்த்தாலும் அறிக்கை. இங்க இருக்கிற தேசிய கட்சிகளும் இங்க இருக்கிற திராவிட கட்சி கூட இந்த அளவுக்கு அறிக்கை உள்ளங்க, பக்கமா எழுதலைங்க. திடீர்னு ட்விட்டர் பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், அண்ணன் தலையில துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஒரு 2026 வரைக்கும் பேன் பண்ணி வச்சிருப்போம். இன்ஸ்டால போயிட்டு வாய்ஸ் நோட் போடுவார். அங்க பேப்பர்ல எழுதி கொடுத்துருவாங்க, அண்ணா அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு போ. இப்ப நீங்க புத்தக வெளியீட்டு அம்பேத்கரை பத்தி பேசுவான் பாருங்களா, அவனுக்கு அம்பேத்கரை பத்தி ஒன்னும் தெரியாது. புத்தக வெளியீட்டு விழாக்கு இப்பயே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி உள்ள உட்காந்து அங்க மக்கப் பண்ணிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அங்க மக்கப் பண்ணிட்டு உட்காந்துருப்பானு. இப்ப அவனுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. இந்த டிவி புதிய தலைமுறை இந்த தந்தி டிவில விவாத நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது, ஞாபகம் இருக்குங்களா? மக்கள் மன்றம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க என்ன பண்றானுங்க, எல்லா இதுலயும் இவன் கட்சியில இருந்தா ஒரு ஆளு ஒரு பேச்சாளர். ஏன்பா, அதாவது
சமூக ஆர்வலராக இருந்தவனை எல்லாரையும் கொண்டு வந்து நீங்க எங்க கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க ப்ரோ, நீங்க எங்க கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க போனா அவன் கழுத்துல ஒரு டிவிக்கே துண்டை போட்டு விட்டு அவனை பேச விடுறேன். இன்னைக்கு எல்லா இடத்துல சென்ற இடமெல்லாம் செருப்படி அப்படின்ற மாதிரி வாங்கி கட்டிக்கிறானே. அங்க 10 பேர் 20 பேர் அங்க நம்ம ஆளுங்களை அனுப்பிவிடு, அங்க அவர் பேசும்போது தளபதி அப்படின்னு கத்து, நம்ம வீட்டு காட்டிடுவோம், கெத்த காட்டிடுவோம். பா எங்கன்னா பயங்கரமா ஆதரவு எல்லாம் இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் சந்தி சிரிக்குது பாத்தில்ல, இது எந்த அளவுக்கு விளைவுகளை வரும் அப்படின்றது பாரு. நீ இன்னைக்கு மக்கள் இங்க பாருங்க, இன்னைக்கு என் வீட்டுல மழை பெய்யுது, என் தெருவில் இன்னைக்கு ஃபுல்லா என் ஊர்ல மழை பெய்யுது அப்படின்னா, நான் இன்னைக்கு அல்லல் படுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரு வராங்க யாரு போறாங்கன்றது எல்லாரும் உற்று கவனிப்பாங்க. அப்படி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்சியில இருந்து வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். சரி கட்சிக்காரங்க எல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க, மீடியா எல்லாம் வந்து போகுது, அப்ப கண்டிப்பா நம்மளோட கோரிக்கைகளை ஏதாவது யாருக்கா போய் சேரும். தன்னார்வலர்களா வந்து செய்வாங்க. ஞாபகம் இருக்கா சென்னை ஃபிளட் பெரிய ஃபிளட் வந்தப்ப சென்னை அவுட்டர்ல வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் அந்த ஆர்ஜே பாலாஜில இருந்து சித்தார்த்துல இருந்து எல்லாரும் வந்து உதவி பண்ணாங்களே ஞாபகம் இருக்குங்களா? பால் பவுடர் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து, கடலூர் சைடுல எல்லாம் அதெல்லாம் அந்த பால் பவுடரை வச்சு என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. ஏன்னா இந்த சைட்லாம் பால் பவுடர் போட்டு குடிக்கிற பழக்கமே கிடையாது, எல்லாம் சென்னையில இருக்கிற பழக்கம். இங்க தெரியாது நிறைய பேருக்கு, இங்க பால் பவுடரே இங்க போகாது. இல்ல ப்ரோ, அது இந்த என்ன மாதிரி ஒரு என்ன இது சொல்ல வரீங்க? நடக்கும்போது ஹெல்ப் பண்ணுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு அறிவுன்னு வச்சுங்களேன். அந்த டைம்ல சென்னை ஃபிளட்டுக்கே நம்ம ஊர் பக்கம் இருந்தெல்லாம் எவ்வளவு வந்துச்சு. அவங்கவங்க ஆள்ல இருந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்க அதாவது பப்ளிசிட்டி பண்றவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்றாங்களே தவிர இறங்கி பண்ணணும் அந்த அக்கறைலாம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, எதை எப்படி பண்ணுங்கிற அளவுக்கும். வெளியில வந்தா அவருக்கு கண்ணுப்பட்டு போயிரும். இல்ல இந்த கொஞ்சமா அடிக்கிற வெயிலும் பாதிப்பு ஏதாவது வந்துரும். அந்த மாதிரி இருக்காரு இருக்கிறது. இல்லைங்க, ஒரு இஷ்யூ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இஷ்யூ மூலமா நீ வந்து நீ என்ன படத்துக்கு ப்ரொமோஷன் நாங்க பண்றீங்க. நம்ம படத்துல வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லுக் விட்டா போதும், கான்ட்ரவர்சியில பாட்டாள மக்கள் கட்சியும் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கும், இந்து மக்கள் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கும், எச் ராஜால இருந்து யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அது மூலமா நம்ம வந்து ப்ரமோஷனா ஏற்றி அப்படியே மைலேஜ் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் லுக் அப்படியே பயங்கரமா ஸ்டில் தளபதி படம் வந்தாலும் அரசியல்வாதிகள் எல்லாம் பயப்படுறாங்கடா, அண்ணனை கண்டு அரசாங்கமா பயப்படுதுன்னு ஒரு டைலாக் வருது. இதுன்னு சினிமாவாங்க ப்ரோ, மக்கள் எனக்கு என்ன நடக்குது தெரியுமா? இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சத்யராஜ் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க தெரியுமா? ஒரு 4 பேர் உசு பேசிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி அண்ணனை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் மாதிரி தான் ஆக போகுது. இங்க பேரு என்ன சிம்பிளா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவன் அரசியல்வாதி, அவன் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவன் பொதுமக்களை சந்திக்கவே மாட்டான். ஏன்னா அவங்க அவங்க ஸ்பான்டேனியஸா கேட்கக்கூடிய கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. புரியுதா புரியல? அவனுக்கு ஸ்பான்டேனியஸா கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாது. உன் வீட்டு வாசல் முன்னாடி தான் பத்திரிகையாளர் நிக்கிறாங்க, எங்க சரி ஓகே வாங்க என்ன விஷயம் கேளுங்க நான் பதில் சொல்றேன். அப்ப நீ நாட்டு நடப்பு எப்படி தெரிஞ்சுக்கிற? டெய்லி வந்து நியூஸ் படிக்கிறதோ இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 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 ஜென்டர் நாலேஜுங்க இதெல்லாம். இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க நம்ம எல்லாருமே நீங்க காலைல ஏந்திரிக்கிறோம், நீங்க ஒரு ட்விட்டரை பாக்குறீங்க இல்ல டிவி சேனல் உட்காந்து பாக்குறீங்க, ஒரு தலைப்பு செய்திகள் பாக்குறீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, நீங்க இருக்கிற மாவட்டத்துல என்ன நடக்குது, உங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அப்டேட் வருதா, அந்த மாதிரி ஏதாவது நீங்க பாட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணுங்க, பொது சிந்தனை இருக்கணும். புரியுதுங்களா? பொது சிந்தனை வேற, சாதாரணமா அடிப்படையா இங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறது அது கூட அவனுக்கு தெரியாதுங்க. அந்த ஆளுக்கு அவனுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அவர் பேர் என்ன ஜிப்சி, இந்த கூட இருந்தாரு கமலாசன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தா அப்படியா, ஜான் ஆரோக்கிய பாண்டியனா, ஆரோக்கியசாமி ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தான் வந்து கமலாசன் கட்சி வந்து இந்த மாதிரி வந்து பிளான் எல்லாம் போட்டு, சார் நீங்க இந்த இடத்துக்கு போங்க, நீங்க இப்படி போய் நில்லுங்க, இந்த பாலத்துல போய் நில்லுங்க, டிவியை டார்ச் லைட்டில் போட்டு உடைங்க, அப்புறம் அந்த பக்கமா போயிட்டு நின்று இப்படி சவாலால் கொடுங்க, அந்த பக்கமா போயிட்டு வாய்ஸ் அவடால் கொடுங்க, அப்புறம் பாண்டே கிட்ட போயிட்டு மேடையில நின்று உட்காந்து வாங்கி கட்டிட்டு வாங்க, அப்புறம் பேசிட்டு மேடையில அந்த பக்கம் திரும்பி பாருங்க, யாரா கை தட்டுறங்களா பாருங்க. அப்படியே மக்கள் அப்படியே அப்படியே தன்னெழுச்சா எழுச்சி வந்து அப்படியே வந்து கை தட்டு, வா உலக நாயகன், சி விண்வெளி நாயகன், உலக நாயகனா இருந்து விண்வெளி நாயகனா மாறினதுதான் மிச்சம். ஒண்ணுதான் ஏற்கனவே போட்ட ஃபைல்லாம் அது டெம்ப்ளேட் கிடக்கு. கமல்ஹாசன் முன்னாடி அவர் பண்ண ப்ராஜெக்ட் தான் மாற்றம் முன்னேற்றம். இப்ப என்ன கொடுத்துருப்பாரு சார், தமிழ்நாட்டுல பெரிய வெள்ள பிரச்சனை வந்துருக்கு சார். ஆமா வந்து வெள்ளம் புயலை கடந்து ஒரு நாளாக போகுது, 24 நேரமா போகுது. என்ன பண்ண, நீங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஒரு 30 பேருக்கு கொடுங்க, அதை 300 பேர் பக்கத்துல இன்னொரு சைபரை போட்டு நாங்க 300 பேர் கொடுத்தா சொல்லி நாங்க பில்டப் பேசிடுறோம். சரிங்க, ஒரு 10 பேர் எப்ப அந்த ரோட்ல அந்த சைடுல இந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த சைடுல யாராவது இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஏமா வந்தீங்கன்னா வந்து பேர் ஃப்ரீயா இலவசமா வந்து வாங்கிட்டு போகாம எல்லாம் கூப்பிட்டு வந்துரு, என்ன ஆளு போட்டு. இதுக்கு பாடி கார்டு, இது விஷயம் தெரியுமா, இதுக்கு பாடி கார்டு வேற.
கேட்டுக்கிட்ட முன்னாடி போட்டானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? மீடியா எல்லாம் ஒன்னா சேர்ந்த உடனே பாடி தூக்கு இவன் பேரிகார்டு போடுறானா இல்லையா, ஆனா பாடி கார்டு போட்டுருவான் மக்களே. அதனால புரிஞ்சுங்க. இல்ல ஒரு அடிப்படையா அதாவது நிவாரணம் கொடுக்குறீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ரைட்டு. அது கேமரா உள்ளுக்கு வச்சுட்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இத்தனை தடவை கட்சி மீட்டிங் எத்தனை நடந்திருக்கு அது உள்ளுக்கு? கேட்டை தாண்டி எந்த கேமராவும் உள்ளுக்கு வந்ததா எனக்கு தெரியல. அந்த ஈவன் கொடியேற்றினதுமே அப்படித்தானே இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் கேமரா எது வரைக்கும் போயிருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான் அண்ணனோட அரசியல். ஒன்ஸ் வந்து அதான் அந்த உச்சத்துல அந்த அந்த இதுலயே அண்ணன் செட் ஆயிட்டாரு போல. நம்ம என்ன பண்ணாலும் இது வந்து லைம் லைட்லயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதுதான் அரசியல். எப்ப என்னப்பா என்னைய பேசி விட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் ஆனந்தி பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? அதெல்லாம் கேட்டுச்சு. அப்புறம் நான் ஏதோ ஆரம்பிச்சே குறுக்கல வந்துட்டீங்க. அப்புறம் இப்படியோ டைலாக் சொல்றீங்க. நாங்கெல்லாம் பாவம் இல்லையா? நானே பேசிட்டு இருக்கிறேன் அதுல இருந்து பெருசா. ஏதோ விஜய் ஃபேன்ஸ் ஏதோ இன்னைக்கு எல்லாமே எவனுமே சிக்க மாட்டாங்க. இந்த நாயை பத்தி நீங்க அதிகமா பேசுறீங்க. அவனுங்க கட்சிக்காரன் கூட அவ்வளவு அதிகம் பேசுறது இல்லை. அவனுங்களே இவன் பண்ற செயலுக்கு என்ன பண்றது தெரியாம ஒருத்தரா கண்டுக்கிறானுங்க. நீங்க வேற, நீங்க பாருங்க 26க்குள்ள பாருங்க பாதி பேரும் கலந்துருவானுங்க. சும்மா ஐடி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவானுங்க. சரி, நம்ம வந்து விஜய் ஃபேன்ஸ் கிட்ட நம்ம பேசுவோம். யாராவது ஒரு விஜய் ஃபேனை மேல ஏத்துங்கப்பா. அபியூஸ் பண்ணாத ஒரு விஜய் ஃபேன். அண்ணன் விடுதிகள் தான் விஜய் ஃபேன் ஆச்சு, அவன் தான் மியூச்சுவல் ஆச்சு. ஏன் ஜிப்சி? ஆமா ஆமா ஆமா, அவங்ககிட்டே பொறுப்பு கொடுத்துருவோம். நம்ம இன்னைக்கு கோஸ்ட்ல கூட சொல்ல முடியாது. அவன் அக்குமார்க்கு அண்ணன் விழுதுகள் தான் பேரே வச்சிருக்கான் பாருங்க. மத்தவன் டிவி கேட்க அண்ணன் விழும்போது தாங்குவான் விழுது மாதிரி. ஏப்பா போஸ்ட் ஃபர்ஸ்ட் முட்டே நான் தான் கொடுத்தேன் ஒரு ப்ரோமோ. சரி நீயே கொடு. அந்த விஜய் ஃபேன், அந்த யாரு அந்த விஜய் ஃபேனு? இவரு தமிழ் ஸ்பேசஸ் விஜய் ஃபேன் தானே, அவருக்கு தூக்கி கொடு. அவர்லாம் ஆக்சுவலா அவர் ரெக்கார்டிங் மட்டும் தான் அவர்லாம் பேச மாட்டாப்ல. அட யாராவது ஒரு விஜய் ஃபேனை மேல ஏத்து ஒரு 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 நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா கொண்டு போவோமே. நம்ம ஒன்னும் ஒரு சாதாரண மக்களோட மக்கள் நம்ம என்ன ஏதோ கட்சி சார்பா இருக்கிறோம் நம்ம கிடையாது. நான் கேட்கிறேன், நான் எந்த கட்சியும் சப்போர்ட் இல்லாதவன் தான். நான் ஆளுங்கட்சியும் சரி இல்ல சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லயும் சரி எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணாதால தான் நான் கேட்கறேன். ஒரு சாமானியனா இருந்து நான் கேள்வி கேட்கணும்னு சொன்னா எனக்கு கோஸ்ட் கொடுக்காரா? ஏற்கனவே பக் ஏறி நிக்குதுடா. யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. குரலையே சரி, எனக்கு ஐடி பேர் எல்லாம் காட்டு, நான் சொல்றேன் எந்த ஐடி அபியூசர் எந்த ஐடி நல்லா பேசுன்றத நான் சொல்லிடுறேன். எங்க அனுப்பிச்சு விட்டோம் உங்களுக்கு? சரி இரு, போஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். நீ கேட்டு சொல்றதுக்குள்ள நானே வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். கீழே லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் அபியூஸ் எல்லாம் போகாம ஆளரிலாம் வந்திருக்கிறாப்புல. ஆளரிக்கு அபியூஸ் பண்ணலாம் பிடிக்காது. இந்த விகடன் அவார்ட்லாம் கொடுப்பானே ஒரு ஒரு நாளிதழ், அவெல்லாம் இருக்கானா இன்னும்? இல்ல இவனுக்கு சொம்படிச்சிட்டு இருக்காங்களா? யாருங்க? விகடன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தா போல ஒரு காலத்துல. ஒரு நடிகர் வந்து வெளில வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி ஹிந்தி தெரியாது போடா ட்ரெண்ட் ஆகும்போது இப்ப புரியுது தலை டிஷர்ட்டை போட்டு வெளியே வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் எல்லாம் பண்ணீங்களே. ஒரு நடிகனுக்கு இப்ப விகடன் கோமால உட்கார்ந்துருக்கும். ஏய் எல்லாரும் வாங்க மேல. இந்த என்னது இந்த மாதிரி நடத்துவானுங்க, என்ன நடத்துவானுங்க? கருத்து கணிப்பு. எல்லாரும் வாங்க. நீங்க அண்ணன் ரசிகர்கள் கூட இல்ல கிடையாது, மற்ற மீடியா சம்பந்தப்பட்ட ஆளுங்க கூட கூப்பிடுங்க, மேல பேசுவோம், கேட்கணும் கேள்வி. ஏன்னா இவங்களெல்லாம் மீடியால பார்க்க பிடிக்க முடியல. இங்க வரட்டும் பேசுவோம், வேற வழியே இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு அபியூசர் ஐடிக்கு மைக் கொடுத்துருக்கேன். ஆஹா, அப்படியே விஜய் ஃபேன்ஸுக்கு பேச தெரியுமா இல்ல சண்டை போட தெரியுமா இல்ல விவாதிக்க தெரியுமான்றது இதுல தெரிஞ்சுக்கணும். சரி பாப்போம். தம்பி கோலிவுட் ரைட் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கப்பா. மைக்கி கேட்டீங்க, கொடுத்துட்டேன். சொல்லுங்கப்பா தம்பி. சொல்லுங்கண்ணா. உங்க கட்சி டிவிகே தானே? ஆமாங்கண்ணா. சரி,
என்னப்பா இன்னைக்கு ஏதோ 300 பேருக்கு ஏதோ உங்க பனையூர்ல இருந்து ஏதோ உதவி எல்லாம் செஞ்சதா சொன்னீங்க, ஏதோ நியூஸ்லாம் அங்க வந்துச்சு. என்ன என்ன கொடுத்தாரு தம்பி? உதவி பண்ணாருங்கண்ணா. அதான் அதான் என்ன உதவி பண்ணாரு, என்ன நிவாரணம் பொருட்கள்லாம் கொடுத்ததா சொன்னாரு, என்ன பொருட்கள் கொடுத்தாரு? ஆமா, அவங்களுக்கு தேவைப்படுற அப்போதைக்கு என்ன தேவைப்படுறதோ அது பெட்ஷீட் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் அதான் என்ன தேவைப்படும் மக்கா, நீ என்னப்பா தேவைப்படும் நீ சொல்லுப்பா. இப்ப மழை ஃபுல்லா இடுப்பு போறதுக்கு ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா வெள்ளம் ஆனா வந்துருச்சு. நம்மளால செய்யறதுக்கு வக்கு இல்ல, செய்யறவங்கள ஏன்னா பேசிட்டு. இல்லப்பா உங்களுக்கு வக்கு இருக்குன்னு செய்வோம், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தானே கேக்குறேன், அதை சொல்லு. நம்மளால செய்ய கூட முடியல இல்லைங்கண்ணா, வீட்டுல போட்டு அதான் என்ன உட்காந்துட்டோம். செஞ்சிருக்கீங்க தம்பி, நீங்க செஞ்சதை சொல்லுங்க தம்பி. தம்பி நீங்க செஞ்சதை சொல்லுங்க தம்பி. மத்தவங்க என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்ற செய்ய அப்புறம் முடியல. இல்ல அடுத்தவன் இல்ல தம்பி, முடியல, அடுத்தவன் பெட்ரூம் அப்புறமேட்டு முடியவும் எட்டி பார்க்கலாம். முடியாது. சும்மா இல்ல தம்பி, நினைச்சிட்டே இருந்தா இல்ல தம்பி, பண்ண முடியுமா? அதான் இறங்கி தம்பி, செய்யறாங்களேங்கண்ணா. அதான் என்ன செஞ்சீங்க? எங்க இறங்கின மாதிரிலாம் தெரியலையே, உள்ளுக்கு இருந்து தானே ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. தம்பி என்ன செஞ்சீங்க தம்பி, என்ன பொருள் கொடுத்தாரு, என்னென்ன உதவி நிவாரண பொருள் கொடுத்தாரு? என்னங்க இருக்கும்? என்ன 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 செஞ்சாரு? பெட்ஷீட் அப்போதைக்கு தேவைப்படுற பொருட்கள் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அன்னைக்கு பெட்ஷீட் கொடுத்தாரு, வேற பெட்ஷீட் வேற என்னங்க கொடுக்கணும்? பாய்ஸ் தம்பி, தலைவர் வீட்டுல இடம் கொடுக்கலாமா கொஞ்சம்? ஏன் கொடுக்க மாட்டீங்களா? தலைவர் கொடுக்க சொல்லுங்க. ஏன் தம்பி, தலைவரை கட்சி ஆரம்பிச்சாரு, நீங்க தானப்பா கட்சி ஆரம்பிச்சு பெரிய அளவுல மாநாடு எல்லாம் போட்டீங்க. கட்சி கொடி அங்க கீழே இருக்காம தம்பி, நீங்க எதுக்குங்க அவ்வளவு பெரிய வீடு போச்சுங்க? மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு நிவாரணம் பேர்ல ஒரு 300 பேருக்கு கொடுத்ததா சொல்லி நியூஸ் தகவல் வீடியோ எல்லாம் எடுத்து விட்டீங்க. அவங்க கூட டேபிள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்க. என்னப்பா கொடுத்தாங்க கேட்டா நாங்க பெட்ஷீட் கொடுத்தோன்றீங்க. பெட்ஷீட் மட்டும் தான் கொடுத்தீங்களா? பெட்ஷீட் அது கூட 2-3 பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க தல, சொல்லுங்க. அதான் என்ன பொருள் தம்பி? அது எனக்கு அந்த டீடைல்ஸ் தெரியல ப்ரோ. கொடுத்தான்னு தான் எனக்கு தெரியும். 300 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போதைக்கு தேவைப்படுற பொருள். ஒரே நிமிஷம். இன்னைக்கு உங்க கட்சி தலைவர் ஒரு உதவி பண்ணியிருக்காரு, அது என்னன்னு கூட உங்களால முழுசா பார்க்க உனக்கு டைம் கிடையாது. உனக்கு போயஸ் காயில இடம் கிடக்கு, அவன் மண்டிர இடம் கிடக்கு, இதெல்லாம் பேசுறது இல்ல. இதுதான் நீங்க பேச அரசியல் புண்ணாக்கா? திருவான்மையூர்ல இடம் லிவ் அண்ட் லெட் லிவ் என்ன பண்ணாப்ல இருப்பண்டா. உங்களுக்கு என்னடா, நீங்க தான் அரசியல் லிவ் அண்ட் லெட் லிவ் என்ன தல சினிமா விட்டு பயந்து ஓடி இருக்கீங்களா? நீங்க தானடா, நீங்க தானே செய்யணும். லிவ் அண்ட் லெட் லிவ் என்ன உச்சத்துல இருக்கோம் நீங்க என்னடா, நாங்க எல்லாம் கீழே இருக்கோம். உச்சத்துல நீங்க தானே இருக்கீங்க. திருவான்மையூர்ல என்ன பண்ணாச்சு? அதே ஈஸியா திருவான்மையூர்ல தானே இருக்காரு. லிவ் அண்ட் லெட் லிவ் பண்ணடா. இது அரசியல் வந்துட்டீங்க நீங்க. யாரு தம்பி? தம்பி போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பேர் கூட்டிட்டு உட்கார்ந்தீங்களா? அவன் தெரியுமா தெரியாதா? தம்பி தப்பான ஸ்பேஸ் வந்துங்க தம்பி. போய் பாய்ஸ் கார்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் படுத்து. தம்பி கோலிவுட் ஜீசஸ் பேசிங்களடா தம்பி, கோலிவுட் ஜீசஸ். பயப்படாத, நிறுத்தி நிதானமா கேக்குறோம். யார் தம்பி ஆரம்பிச்சிருக்கிறா சொல்லு. ரஜினி கட்சி ஆரம்பிச்சாரா, இல்ல அஜித் கட்சி ஆரம்பிச்சாரா, இல்ல சூர்யா கட்சி ஆரம்பிச்சாரா, இல்ல தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு, இல்ல விஜய் சேதுபதி யாரா கட்சி ஆரம்பிச்சாங்களா? கட்சி ஆரம்பிச்சது நீங்க தான். கரெக்டா? உன் கட்சி தலைவன் இன்னைக்கு என்ன பொருள் கொடுத்தாருன்னே உனக்கு தெரியல. நீங்க என்னத்த தூக்கிட்டு வந்தேன்னு தெரியல. இவன் கூட நீங்க வேற பேச வேற சொல்றீங்க கபிலன். அசிங்கமா நான் ஒண்ணு கேக்குறேன். தம்பி நீ திருவான்மையூருக்கு அப்புறம் போலாம். நீ பனையூருக்கு முதல்ல வா. நீ முதல்ல பனையூர்ல கிச்சன் சொல்லு. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பனையூர்ல கிச்சன் சொல்லுடா தம்பி. நீ திருவான்மையூருக்கு அப்புறம் போலாம். ஆனா கூச்சமே இல்லாம உட்காந்துக்கிட்டு மஞ்சள் கலரையும் வெள்ளை கலரையும் சிவப்பு கலரையும் யாராவது ட்ரெஸ் போட்டா அவங்க தான் நமக்கு ஆதரவு கொடுக்குறான்னு கூச்சமே இல்லாம உட்காந்துட்டு ஒரு மண்டி போட்டீங்க தெரியுமா? அப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாம் திருவான்மையூர் ஞாபகம் வரலையா? வெக்கமே இல்லையா? எங்காவது பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயிலே உதைப்ப உங்களை எல்லாம் சொல்லிட்டேன். ஏன் தம்பி நீ ட்விட்டர்ல எல்லாம் வாய் நேர்ல பார்த்து பயந்து ஓடுன்னு எனக்கு தெரியும். நேர்ல வாங்கிட்டு போனீங்களே, வெட்டி தேட்டெல்லாம் மறந்து போச்சா? எத்தனை வாட்டரா உங்களை அடிக்கிறது? ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவைக்கு மேல ஓட எங்கடா ஆளை காணோம் கபிலா? ஓட்டியா இங்கதான்டா இருக்கிறேன். டேய் நான் இங்கதான்டா இருக்கிறேன். வரேன்னு சொன்னீங்க. உன் தலைவனை வெளில வர சொல்றா. மாநாட்டுக்கு வந்து வாசல்ல ஒண்ணு கடிச்சிட்டே போயிட்டேன். போதுமா? பனையூர்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன வயசுக்கு சமைச்சிட்டு இருக்கியா? உட்கார்ந்து இருக்கீங்க உள்ள.
அங்கிருந்து முதல்ல வெளில வா. வெளில வர சொல்றான் அவன. திருவான்மியூர்ல டேய், இருந்து போயஸ் மக்கால கார்டன் போய் போயிட்டு அவன வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னடா பண்றான் அவன? வெளில வர சொல்றான் அவன. வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன வயசு வாசலுக்கு வர சொல்றான் அவனை. வெளில வர சொல்றான் வெளில அவன. கால வைக்க சொல்லு முதல்ல அவனை. இவர் ஓட்டு போட வருவாரா? சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வருவாரா? மூஞ்சிய பத்தியா அதுக்கு? வெளில வந்தான்னு வச்சுக்கோ, ஒரு கட்சிக்காரனு வாயிலே விடுவான் உங்களுக்கு மைக்க. அத பயந்து வீட்டுல வரவேற்காடு ஆளும் மண்டையும். உன் தலைவன் என்ன கொடுத்துருக்காரு ஒண்ணுமே தெரியாது. ஒரு எண்ணெய் பாக்கெட்டு, 4 பருப்பு பாக்கெட்டு, ஒரு அரிசி பாக்கெட் 15 லிட்டர் பாலையும் 4 டப்பா பிஸ்கெட் பாக்கெட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்தாப்லயே ஈஸியா தரம். யாரா இருக்கு என்னென்ன உதவி பண்ணாருன்னு கொஞ்சம் இங்க விளக்கமா சொல்ல முடியுமா? கதவு சாத்துல மழை வந்து அது தெரியும் எனக்கு. பேசக்கு என்ன தகுதி இருக்குன்னு கட்சி ஆரம்பிச்சது யாருனே தெரியலப்பா. டவுட்டா இருக்குப்பா. அஜித் ரா கட்சி ஆரம்பிச்சு அடிக்கிறான்டா. உங்கால எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கிறான்டா. பின்னாடி ஓடுது கல்லெறி உங்காலே அடிச்சுக்காங்கடா. கேவலமான இடம் வந்து உங்காலே அடிச்சுக்காங்கடா. ஏடா அத நாங்க வந்து தம்பி இல்ல ஒரு நிமிஷம். டேய் ஏன்டா ஓடுற? டேய் நான் வெளில ரிமூவ் பண்ணவே இல்ல. இல்ல அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியாதுங்க. பேச முடியாது. ஏன்னா அங்க நான் அவனுக்கு பேர் எடுத்துட்டேன். டேய் தம்பி கேள்விதானடா கேட்டோம். திட்ட கூட இல்லையடா. ஏன்டா இப்படி நடுங்கி ஓடுறீங்க? இல்ல அப்புறம் நாங்க ஓடுகளின்னு சொன்னா அப்புறம் கோவப்படுறானுங்க. நான் என்ன பண்றது? ஆனா அவனை பாராட்டணும். அவன் அண்ணனா மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் மைக் வாங்காத வந்தான். அதுக்காக பாராட்டணும். என்னத்த பாராட்டுறது? அந்த பக்கமா போயிட்டு மூக்கால உறிஞ்ச இந்நேரம் டிஎம்ல நீ ஏன்டா அங்க போய் மைக்க வாங்கணும்? அவன் ஸ்பேஸ்ல போய் கபில ஸ்பேஸ்ல நீ ஏன்டா மைக்க வாங்கணும்? வாடா இந்த பக்கம். அவன் தான் உள்ள கூப்பிட்டு வச்சு குத்துவான்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்குடா அங்க போறீங்க? கபிலன் அண்ணன் அறிக்கை வந்து ஆட்சியாளர்களை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு போட்டு வச்சிருக்காரு. ஆனா இவங்க பாருங்க திருமண ரஜினி இவங்களுக்கு தேவை இவ்வளவுதான். அவன் அப்படிதான் சொல்லுவான். ஆனா அதே தப்பா அவரும் பண்ணுவார். அதாவது ஆட்சியாளர்களை குறை சொல்லியே காலம் முழுக்க காலத்தை தள்ளுறாங்க. நம்ம அந்த மாதிரி அரசியல் பண்ண போறது இல்லை. அப்புறம் எதுக்குடா முன்னேரம் மேல ஒரு 5 பக்கம் பக்கத்துல நீ என்னடா போட்ட? ஆட்சியாளர்களை தான் குறை சொன்ன. அப்ப ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவது இல்லைன்னு சொல்லிதான் நீ மறைமுகமா இப்படி சொல்ற. கரெக்டா? அப்ப நீ என்ன பண்ற? முதுக பாக்கணுமா இல்லையா? அங்கதான் காட்சிகள் மாறல. அப்ப நீ என்ன செஞ்ச? அப்ப நீ என்ன திட்டம் வகுத்து இருக்கிற? இப்ப வேலைச்சேரியில தண்ணி நிக்குது. நீ எப்படி கடலை கொண்டு போய் கலப்ப? எனக்கு சொல்லு. உன்னுடைய நீர்நிலை திட்டத்தை எனக்கு சொல்ல. அட இங்க இருக்கிற அரசுக்கு வந்து நீ சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது உபயோகரமா ஏதாவது ஒண்ணு. இப்ப ஒண்ணு இல்லைங்க, அன்புமணி ராமதாசன் சிஎம் இருந்தாரு. இல்ல 108 ஆம்புலன்ஸ் மேட்டரை கொண்டு வந்து இங்க வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதை வந்து எடுத்துக்கிட்டாங்கல்ல. இங்க இருக்கிற கவர்மெண்ட் தானே எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தானே எடுத்துக்கிட்டாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கல்ல. சக்சஸ்ஃபுல்லா இங்க பண்ணாங்கல்ல. புரியுதா இல்லையா? அந்த மாதிரி இப்ப விஜயகாந்த் வந்து ரேஷன் பொருட்கள்லாம் வந்து வீடு தேடி போய் சேர்ற மாதிரி நான் வந்து ஆட்சிக்கு வந்து நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு முதல் தடவை எலெக்ஷன்ல வந்து வாக்குறுதி கொடுத்தாப்புல. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கோவிட் நேரத்துல என்ன பண்ணாங்க? இதுதான் பண்ணாங்க. டெம்போல வந்து வாசல்ல வந்து இறங்கிரும். உங்களுக்கு ஒரு தெருல வந்து ரிவர்ஸ்ல பண்ணிருக்காரு. கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்காரு. டெம்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து கொட்டுங்க. எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து நில்லுங்க. எல்லாரும் இவர் அப்படியே மேல ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு இவர் பெரிய முத்து ரஜினி இங்க இருந்து எல்லாரும் வீடியோ எடுப்பாங்க. இவர் எடுத்து இந்த கையில தங்க காசு எடுத்து போடுறாரு. அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஃபேமஸ் சைனால. அங்க ஒரு டுபாக்கூர்ல அப்படிதான் பண்ணுவானுங்க. அண்ணாவும் டுபாக்கூர் தானே. அதனால அண்ணா அந்த திட்டத்தை அப்படியே பண்ணாம எல்லாரும் எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் இங்கே கொடுத்துறேன் அப்படின்ட்டு. அடுத்தது அரசு கஜானாவை கொண்டு வந்து என் வீட்டுக்கு பனையூர்ல பின்னாடி கொல்ல பக்கமா நிப்பாட்டி வச்சிருங்க, நான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறேன். நீங்க வேணா பாருங்க. ஓட்டு விஷயத்துல 5 நிமிஷம் இவனால நின்னு ஒரு கேட்ட கேள்வி என்னங்க தப்பா கேட்டான். என்னடா பொருள் கொடுத்தாரு இன்னைக்கு நிவாரணம்னு சொல்லி கொடுக்குறீங்க. 300 பேர் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு உடான் சுட்டீங்க. அந்த 300 பேருக்கு வந்து ஏங்க அது எப்படி ஜிப்ஸி 300 பேருக்கு வந்து தூத்துக்குடியில போய் கொடுக்கும் போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. யாருக்குமே தெரியாம 10 நிமிஷத்துல கொடுத்து முடிச்சிட்டாங்க. நான் இப்ப உங்க ஸ்பேஸ் வரும்போதுதான் உள்ள போயிட்டு சரி பேசணுமேன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கான்னு போய் பார்த்தேன் தேடி. இப்ப உங்க ஸ்பேஸ்க்குள்ள வந்தப்பதான் பார்த்தேன். அதுக்குள்ள அண்ணா ஒரு எண்ணெய் பாக்கெட்டு, ஒரு பருப்பு பாக்கெட்டு, அந்த பருப்பு வகை 3, அப்புறம் அரிசி. ஒரு அம்மாவோட பேக்கை வந்து திறந்து காட்டு, அண்ணா என்ன கொடுத்தாரு திறந்து காட்டுட்டாங்க. அந்த அம்மா பேக்ல இருந்து ஒண்ணுனா எடுத்து பாலிமர்ல போட்டு நியூஸை பார்த்தா வந்தேன். அதுக்கப்புறம் அதுதான் பார்த்தேன். சரியா?
அதைத்தான் நான் சொன்னேன். சரி மேலே இங்கே ஸ்பேஸுக்கு பேச வரமே ஏதாவது கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இவன் என்ன குற்றம் தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்லி தான் பார்த்துட்டு வந்தேன். அதை கேட்டாலே இவன் கோவிக்கிறான், திருவான்மையூர்னா போயஸ் கார்டன் தான். இவனுக்கு கூட நம்ம என்னத்தை பேசுறது? டிபேட் வேற பண்ண சொல்றீங்க இவனுக்கு கூட, என்னத்தை பேசுறது சொல்லுங்க. அடிப்படையான ஒரு விஷயம், கீழே இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் மேல மைக்கு வாங்கி பேசுறதா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, இங்க அஜித் கட்சி ஆரம்பிக்கல, சூர்யா கட்சி ஆரம்பிக்கல, எந்த நடிகனும் கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறது விஜய். ஸோ பொது சேவைக்கு நீ வந்துட்ட அப்படின்னா உன்னதான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு உன்னால நீ பதில் சொல்லி தான் ஆகணும். உன்னால பதில் சொல்ல முடியாதுன்னா மூட்டி கிளம்பு, அபியூஸ் பண்ணிட்டு வழக்கம் போல ஓடிடு. யாருப்பா அது மியூட் வரன் போடுறதே? எனக்கே மியூட்டா? ஹாய், தெரியாம கிளிக் ஆயிடுச்சு, இருங்க. மைக்கு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நிறைய அரசியல் கட்சி ஐடிக்கெல்லாம் உள்ள வருது. இல்ல அதனாலதான் நான் எதுவுமே பண்றது. எனக்கு தெரியும் யார் யாரு எந்தெந்த அரசியல் கட்சியில இருந்து வருவாங்க, யார் யாரு எப்படி கமா போடுவாங்க, பிராக்கெட்டை போடுவாங்கன்னு தெரியும். கப்பு சுப்புன்னு நம்ம சண்டையை நம்ம கூட மட்டுமே வச்சுக்கணும், புரியுதா? காக்காவை அடிக்கிறோம்னா காக்கா மட்டும் அடிச்சுக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, என்டிகே காரங்க நிறைய பேர் கெட்டீங்க ஸ்பீக்கர் புது புது ஐடியில இருந்து. அவ்வளோ நல்லவெல்லாம் நான் கிடையாதுப்பா. பழசெல்லாம் நான் அவ்வளவு சேர்த்துல மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். கொஞ்சம் அமைதியா தனியாவே அரசியல் பண்ணிட்டோம். அலரி அதெல்லாம் காரியம் ஆகுனா கழுத்தை பிடிப்பாங்க, காரியம் முடிச்சுன்னா காரியம் ஆகுனா காலை பிடிப்பாங்க, காரியம் முடிச்சுன்னா கழுத்தை பிடிப்பாங்க. அலரி இதெல்லாம் இந்த அரசியல் விளையாட்டு நமக்கு தெரியாதா? நான் பேச்சு கொஞ்சம் நஞ்சம் வாயா பேச்சு. 2018 2019 அவ்வளவு சேர்த்துல மறந்துடுவானே நானு. ஐயோ நினைச்சு பார்த்தாலே சரிதான். என்னத்த சொல்லி எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிடுச்சு போறீங்களா? சரி, அது எதுக்கு நமக்கு இப்ப தேவையில்லாத வேலை. இந்த பக்கம் வருவோம். வேற ஏதாவது விஜய் ஃபேன்ஸ் பேச தெரிஞ்ச, ஆனா ஆவனா தெரிஞ்ச, 1ல இருந்து 100க்குள்ள என்ன தெரிஞ்ச, முக்கியமா அட்லீஸ்ட் அரசியலை பத்தி ஒரு பேசிக் அடிப்படை தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஜய் ரசிகர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மேல வாங்க, வந்து உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுங்க. வேணும்னா நீங்க விஜய் நீங்களும் எங்க கூட சேர்ந்து விஜய் கூட அடிங்க. தாராளமாக இங்க வந்து இலவச சேவை, உங்கள் சேவையே எங்களுடைய தேவை. ஓகே, விஜய் ரசிகன் நான் எப்படி ப்ரோ விஜய் அடிக்கிறதுனா டிஎல்ல போட்டு ட்வீட்டா போட்டு அடிக்கிற, ஸ்பேஸ்ல மைக்க வாங்கி படிக்க மாட்டியா என்ன? வேணும்னா சொல்லு, இன்னும் 2-3 ஐடி மேல ஏத்தி கொடுக்குறேன். என்னன்னா சொல்லு, இந்த தமிழ் ஸ்பேசஸ் போட்டு ஏதாவது போட்டு வரைஞ்சி எடுத்து விடு. மனுஷன் எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி உன்னை வரைஞ்சிட்டு இருக்கிறாப்ல, அது என்ன ஆப்னு சொல்லி கேட்டா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாப்ல, இவரே வச்சுக்கிறாப்ல. இவரு போட்டு ஆனா ஒண்ணு, இவரு ட்வீட்டையும் லைக் ஆட்டி தட்டுறேன் ஜிப்சி. ஆனா இவர்கிட்ட எவனும் சண்டைக்கு போக மாட்டான் ஜிப்சி. இவர்கிட்ட சண்டை போக மாட்டேன்றாங்களா? ஆமா, அதிசயமா இருக்கு. இல்ல அவர் வந்து அரசியல் கட்சி இந்த மாதிரி காமன் பீப்புள்லாம் போக மாட்டாங்க. நீங்க ஒண்ணு வந்து ரஜினி இல்ல அஜித் தீப் வச்சு இருக்கணும், அப்பதான் வருவானுங்க. ஆனா பாருங்க, சூர்யா அவனுங்களும் மாங்கன்னு உட்காந்துக்கிட்டு டிஎம்கே கூட சண்டை போடணும் அப்படி இப்படியும் சுத்துறானுங்க. ஆனா கடைசியா கழுத்து கட்டா குட்டிச்சு ஒரு மாதிரி கடைசியா என்டிஏ கூட தான் சண்டை போட்டு இருக்கிறானுங்க. இல்லன்னா வந்து கொஞ்சம் மரியாதை தரும். உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க, அவனுங்க எல்லாம் ஒரு கேள்விதான் கேட்பானுங்க, அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு கேட்கறதே கிடையாது. இதுக்கு பதில் சொல்லு இல்லைன்னா கிளம்பிட்டு அப்படின்னுவானுங்க. அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இவனுங்கெல்லாம் என்ன டேக் பண்ணி ஒருத்தர் என்டிகேன்னு போட்டிருக்காரு. சிறப்பு. நீங்க என்டிகே ஆமா, ஏன்னா நடுவில் எனக்கு கூட என்டிகே சாயம் பிடிச்சிட்டானுங்க. நான் என்னமோ சீமான் கட்சியில உட்காந்து 10 வருஷமா கொடி பிடிச்ச மாதிரி எனக்கு உட்காந்து அடப்பாவீங்களா. என்ன வேணாலும் பேசு, ஆனா அண்ணன் கழுத்துல இருக்கிற கோட்டு மேல குறி தவறவே தவறாது. எங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லு. அந்த படத்துல மின்னணில சொல்லுவாங்கல்ல விவேக், நீ என்ன ஆம்பளே இல்லைன்னு சொல்லு, பரவாயில்ல. அந்த மாதிரிதான். மைதா மாவு 1/2 கிலோ. இந்த அன்னைக்கு சாப்பாடு போடும் போது இந்த மளிகை கடையில சொல்லுவோம்ல, மைதா மாவு 1/2 கிலோ அந்த இதுல கோட்டு படத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணாடி மூடி தொங்கிக்கிட்டு என்னம்மா சக்கரை வாங்கணுமா, அந்த மாதிரி தான் இவன் கிரிஞ்சு பண்ணியிருக்கிறானுங்க. இவனுங்களே கொடுத்துட்டு அந்த அம்மா போற அம்மாவை பிடிச்சி பையன் நிப்பாட்டி வச்சு அரிசி வந்து 10 கிலோ அரிசி கொடுத்துருக்குறானுங்க. சக்கரை 1/2 கிலோ சக்கரை, அது வந்து இந்த பாரிஸ் இருக்கும்ல, பாரி சக்கரை, அது மைதா மாவு, அப்புறம் வந்து பருப்பா இல்ல பருப்பு எல்லாம் குடுக்கலங்க அவங்க. நீங்க வேற பருப்பு விக்கிற விலைக்கு பருப்பு குடுக்குறாங்களா? ஏதோ ஒரு பாக்கெட்ல இருந்துச்சு, சரி என்னன்னு தெரியல. ஒரு போர்வை கொடுத்துருக்கானுங்க. அரிசிங்க 10 கிலோ அரிசிங்க, 2 மைதா மாவு பாக்கெட்டுங்க. சக்கரை தெரியுமா, பாரிஸ் சக்கரை 1/2 கிலோ சக்கரை 32 ரூபா, சாரி 38 ரூபா.
ஓகேங்களா? 4 நாள் தான். உள்ள வந்து ஒரு போர்வை, 10 கிலோ அரிசி பையி, அப்புறம் வந்து 2 மைதா மாவு பாக்கெட், ஒரு சக்கரை பாக்கெட், 1/2 கிலோ சக்கரை பாக்கெட், 4 ஐட்டம் தான் உள்ள. என்ன நீங்க பருப்பு கிருப்பெல்லாம் எடுத்து போறீங்க? பருப்பு விக்கிற விலைக்கு நீங்க போய் கடையில போய் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு 4 வகையான பருப்புன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. இல்ல ஏதோ ஒரு உதய பருப்புன்னு நினைச்சேன். சரி, இந்த போர்வையை பாருங்க, அதெல்லாம் பருப்புலாம் இல்ல. அந்த போர்வையா பாருங்க, பூனை போத்திருக்கே. அங்க பாருங்க, சென்னை சில்க்ஸ்னு வேற பையி மேல வந்து சென்னை சில்க்ஸ்னு போட்டிருக்கு. ஆமா, இத கவனிச்சீங்களா? ஆமா, அதுவும் மஞ்சளும் சோப்புல கலர்லயே இருக்கு. இல்ல அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப்னு நினைக்கிறேன். ஸ்பான்சர்ஷிப்புங்க. ஆமா, அப்படி சொல்லுங்க. தெரியும் அதோட காசு அண்ணன் காசு கிடையாது, ஊரா விட்டு காசு. அத அண்ணன் எடுத்து இவரு செலவு பண்றாராம். ஏங்க நான் சொல்றது அப்படியே இருக்கு பாருங்க. இல்ல ஜிப்சி 0.39 செகண்ட்ல பாலிமர்ல நீங்க எனக்கு அனுப்புன லிங்க்ல நீங்க நல்லா பாருங்க. ரெண்டு பாக்கெட் இருக்கும் பாருங்க. ஒன்னு வந்து சக்கரை, அந்த நீல கலரா இருக்குது, ஒயிட் நீல கலர் இருக்குது வந்து சக்கரை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு. இன்னொன்னு வந்து பெஸ்ட் குவாலிட்டி 500 கிராம், எல்லாம் 1/2 கிலோ பாக்கெட். அரிசி 10 கிலோ, ஒரு போர்வை, 5 ஐட்டம் மட்டும்தாங்க. நீங்க என்ன பருப்புலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உதயம் பருப்பு, தோரம் பருப்புன்னு. சரி, மன்னிக்கவும், நான் ஸ்பேஸ் கேட்டுட்டே. சென்னை சில்க்ஸ் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிருக்காங்க. சென்னை சில்க்ஸ் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிருக்கான். நல்லா பாருங்க. ஏங்க நீங்க வந்துங்க, இப்ப இங்க வந்து ஒரு மக்கள் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த கட்சியோட சின்னத்தை வச்சு, அந்த கட்சியோட கொடியை வச்சு, அந்த கட்சியோட தலைவர்களோட அந்த பையில வச்சு தானே கொடுப்பாங்க ஜிப்சி. இதுதானே வழக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற, இந்தியால இருக்கிற வழக்கம் தானே. எந்த ஊர்ல சென்னை சில்க்ஸ் தூக்கி கொடுக்குறானுங்க? நீங்களே சொல்லுங்க. எந்த ஊர்ல சென்னை சில்க்ஸ் தூக்கி கொடுக்குறானுங்க? எனக்கு சொல்லுங்க. எனக்கு சென்னை சில்க்ஸ் என்ன பண்ணுவான்? அவன் கடைக்கு நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம் அப்படின்னா, ஏன் அன்மியூட் வருது? அவன் கடைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கிறோம் அப்படின்னா அவன் கடையை பேர் தான் போட்டு கொடுப்பான். கரெக்டா? ஆமா ஆமா. இது என்ன புதுசா இருக்கு? சென்னை சில்க்ஸ் போட்டு இவன் ஏன் கொடுக்கணும்? உனக்கும் சென்னை சில்க்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? பெட்ஷீட் பாதி வரைக்கும் வாங்கிருப்பாங்க ஏதாவது. அப்ப காசு யாரோடது? பையில குடுக்கறவன் பேர் தாங்க இருக்கும். கரெக்டா? ஆமா, சென்னை சில்க்ஸ் போடுவாங்க. சென்னை சில்க்ஸ் பேர் ஏன் இங்க வருது? அவன் ஸ்பான்சர் பண்ணிருப்பான். அப்ப உச்சத்துல இருக்கிற நான் 300 கோடி வாங்குறேன், 400 கோடி வாங்குறேன்ற உட்டான்ஸ் விட்டதெல்லாம், ஊதியத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்றதெல்லாம் உட்டான்ஸா? எங்க அது வேறு படுதாங்க. 150 கோடிங்கிறது 200 கோடியும் கிடையாது. அதெல்லாம் உடைச்சிட்டாங்க. அதை விடுங்க. பாவம், அண்ணாண்ட காசு இல்லைங்க. நீங்க வேற. அவரே அந்த மண்டபத்தை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. அண்ணனுக்கு பண்றேன்னு கூட இருக்கிறதெல்லாம் அண்ணன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வர வச்சு 4 பேரை டேபிள்ல உட்கார வச்சு அங்க அவங்கள்ட்ட பேசி, சரி அந்த அம்மா, தம்பி எனக்கு வந்து கையில இந்த பொருள்லாம் வேணாம், எனக்கு காசு பணமா ஏதாவது கொடு, நான் போட்டு ஏதாவது நான் கடை போட்டு போச்சுக்கிறேன் தம்பி, எனக்கு இந்த நிவாரண உதவிலாம் தேவையில்ல, எனக்கு ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபாய் 20,000 காசு கொடுத்து நான் ஏதோ ஒரு பொட்டி கடை போட்டு நான் போச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணிருப்பாங்க? அங்க கேட்கலன்னு யாருக்கா தெரியுமா? ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆச்சு கபிலர். அந்த டேபிள் துணி வந்து மஞ்சள் கலர்ல இருக்கணும். அவசரத்துக்கு கிடைக்கல போல இருக்கு. அது கூட ஸ்பான்சர்ஷிப் தாங்க. நீங்க நல்லா பாருங்க. எனக்கு பொருளாளர் கூடவே நிக்கிறாரு பாருங்களா, கட்சியோட பொருளாளர் பாருங்க. இன்னொரு வீடியோ பார்த்தா, வீடியோவை மறைப்பாரு, தள்ளிடுவாரு, தள்ளுப்பா அப்படின்னு உள்ள ஆபீஸ்க்குள்ள வரைக்கும் கேமரா போயிருக்கு பாருங்க. இன்னைக்கு இங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துற அளவுக்கு என்னங்க இருக்குங்க? எனக்கு அதாங்க புரியல. எனக்கு எங்க அண்ணன் வந்து கேட்பாருங்க, தண்ணி வந்துச்சா வீட்டுல, எத்தனை அடி வந்திருக்கும், எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர், அதெல்லாம் கேட்டு விளங்கி அதுக்கப்புறம் உதவி பண்ணுவாரு. தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல, நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போற? அவங்களுக்கு தேவை அடிப்படையான தேவையான உபகரணங்கள், தேவையான விஷயங்கள், அதை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போறாங்க. ஏங்க அப்புறம் கேமராமேன் எதுக்குங்க வர சொல்லுங்க? உள்ள வரோம், சத்தியமா 5 நிமிஷம் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குறீங்க, அப்புறம் கேமரா பார்த்து பாய் சொல்றீங்க, அப்புறம் ஏதாவது ஒன்று கியூட்டா ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கியூட் மூமெண்ட் ஒன்று வைக்கணும். நீங்க என்ன பண்ணாலும் முடிஞ்சா அந்த போர்வை, அதாங்க அந்த மஞ்சள் கலர் பையில வந்துங்க இது இருக்குங்க, அந்த உளுத்தம் பருப்பு பண்ற பாருங்க, மைதா மாவு, 1/2 கிலோ சர்க்கரை, பிஸ்கெட் பாக்கெட்டு, இவ்வளவுதாங்க. மற்றபடி அந்த வெள்ளை கலர் பையில இருக்குது அரிசிங்க. புரியுதுங்களா? அது மேல இருக்கிறது ஸ்பான்சர்ஷிப் பண்றது சென்னை சில்க்ஸ், அடியில் இருக்கிற அரிசி இந்த பையப்ப கொடுத்தது. இவ்வளவுதான் மேட்ரு. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்ப முதல்ல இப்ப நீங்க யார் அரிசி திருட்டு போய் செக் பண்ணணும். நான் ஏற்கனவே இல்லங்க ஆந்திரா அரிசி கொடுத்தது வீடியோல பாக்குறது இல்ல வீடியோல பாக்குறது மிஞ்சி போனா ஒரு 20 பேர் 30 பேர் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது என்னங்க இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் பாவங்க, ஏழைகளை வயித்துல அவங்கள
விடுங்க. அவங்க தான் இன்னசென்ட்டா எது கொடுத்தாலும் சரி போய் கையை நீட்டி வாங்கிடுவாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன் உங்களுக்கு, நீங்களே கேட்க மாட்டேன்றீங்க. மக்கள் மேல அவங்கள உங்களுக்கு வச்சு உண்மையான நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்து எப்பா சாவர வரைக்கும் நீ தான்ப்பா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுங்க. மக்களா நிம்மதியா இருப்பாங்க. வந்து எல்லாம் பாவாங்க. பிடிக்காத ஜனங்க பாமர மக்களை போட்டு அவங்கள வச்சு இது இப்போ இந்த வாரிசு படம் வரும்போது ஊனமுற்றவர்களை தூக்கி வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுக்குறது என்னங்க இதெல்லாம்? நம்ம மனசாட்சி இருக்காங்க. அரசியல்வாதி கூட, தேர்ந்த அரசியல்வாதி கூட இந்த வேலையை பார்க்க மாட்டான். எல்லாம் வேடிக்கை பார்க்க வரட்டும். ஓட்டு கேட்க வரணும்ல, தெரு வரணும்ல. இன்னைக்கு வச்சுக்கிறேன் கட்சி. நான் எந்த தைரியத்துல வந்து அது சோறு போட்டா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அரிசி போட்டா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் அடிப்படை தேவைங்க. இதை செய்யறதுல ஒன்றும் பெரிய வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டுலாம் பண்ணக்கூடாது. அது யார் செஞ்சாலும் சரி. அது அரசியலுக்கு நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு 30 பேரை 40 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி பாரு நான் உதவி பண்ணுறேன் பாருங்கன்னா என்ன ஆடிட்டிங்க? கம்பெனிக்கு என்ன கணக்கு கட்டுறியா? ஆடிட்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் கணக்காக கட்டுறப்பறேன். இந்த வருஷம் வரி கட்டணும், ஐடி கட்டணும், ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்றது நான் கணக்கு கட்டுறேன்றது இதில் புரியல. அதுலேயே சென்னை சில்க்ஸ் தான் பேர் இருக்கு. சென்னை சில்க்ஸுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ நடிச்சது ஜாய்சால் காசு. சென்னை சில்க்ஸுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ உன்னுடைய கட்சி நிதிக்கு வந்து சென்னை சில்க்ஸ் வந்து பணம் கொடுக்குதா? ஒருவேளை சரவணா லட்சன்ட்ட போட்டி எடுத்துக்கிட்டாப்புல 2 பேருக்கும் என்ன ஜிப்சி? நம்மளே ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம், உண்மையாயிடும் போல இருக்கே. ஆமா ஆமா ஆமா. ஆனா இதுல என்னோட நான் ஒரு ரூட்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, அண்ணன் வந்து அதை அழகா சொல்லிக்காரு. நான் ஏதாவது தட்டி கேட்டா என்னை வந்து காவி வர்ணம் பூசிக்கிறார்கள் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ நான் இல்ல, ஆனா நான் அதான் அப்படின்றத சொல்லிட்டாரு. நான் அந்த சரி, நாங்க காவி வரணும் பூசல. சரி, நாங்க காவி வரணும் பூசல. நீ ஏன் பூசிக்கிற மாதிரி நீ நடந்துக்கிற? இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பேசுற நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் எடுத்து பேசல? இதுதானே கேக்குறான். ஆமா பத்திரிகையில தானே கேக்குறான். ஆமா, அதுதான் நான் முதல்ல கேட்டேன். நீ வெளில வந்தா உன்னை வந்து கேட்பாங்க, நிவாரணம் பத்தி தமிழ்நாடு என்ன கேட்குதோ அதை கொஞ்சம் கொடுங்க, உதவி பண்ணுங்க. லாஸ்ட் டைம் கூட நீங்க கொடுக்கல, எங்களுக்கு நாங்க கேட்குற நிதியை நீங்க கொடுக்கவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட், அவருக்கு பேசணும். அந்த ஆங்கிள் யாரும் பேசலையே. இப்போ நம்மளாம் எப்படி பேசிட்டு இருக்கோம்? அண்ணன் ஏன் வெளில வரல அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான மேட்டர் அதுதான். இல்ல பாருங்க, இப்போ நாளைக்கு ஒரு அண்ணன் வந்து பவுன்சர்ஸோட எப்படியும் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவ்வளவுக்கு ஒரு இடர்பாடுக்கு இடையில வந்திருக்கோம் அப்படின்னு வாங்க. அதே மாதிரி வர டைமிங் எல்லாத்தையும் முன்னாலே சொல்லிட்டு கூட்டம் சேர்ந்துரும். இதுக்காக தான் அண்ணன் வெளில வர்றதில்ல, அதை யாரு இங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் நடக்கும் பாருங்க. வந்தா இதை பண்ணுவாங்க. ஆமா வரல ஆமா. எலெக்ஷன் அப்போ அண்ணன் வந்தா கூட்டம் வரும். நீங்க அரசியலுக்கு வந்தாலே கூட்டம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நேற்று அதான் வந்து பார்த்தசாரதி, தேமுதிகவோட விஜயகாந்தோட ரைட் ஹேண்டு பார்த்தசாரதி, அந்த நேற்று அந்த வீடியோ யூடியூப்ல உட்காந்து பார்க்கும்போது அதில் பேசியிருந்தாப்புல. அந்த என்னன்னா, இந்த கூட்டம் சேர்த்ததெல்லாம் கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது தம்பி. நடிகர்கள் கூட்டம் போட்டால், மாநாடு போட்டால் அது கூட்டம் வரதான் செய்யும். அது ஒரு 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 சதவீதம் கூட்டம் வரும். ஆனால் அது எல்லாமே ஓட்டா மாறும்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. அதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நீ ஏற்றுக்க. இது நாள் வரைக்கும் மக்களோட பஞ்சாயத்துல மக்களோட பிரச்சனையில ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா? இல்ல உங்களோட படங்கள்ல வந்து மக்கள் கருத்துல, அதாவது மக்கள் சம்பந்தப்பட்ட படங்கள், சமுதாய கருத்துக்கள் இருக்கக்கூடிய கதைகள்ல ஏதாவது நீங்க நடிச்சு சொல்லியிருக்கிறீங்களா கேட்டா தூக்கிட்டு வந்துருவாங்க உடனே கத்தின்னு. கரெக்டா ஜிப்சி? ஆமா. கீழே இன்னொன்னு போட்டிருக்காங்க கமெண்ட்ல, இது சென்னை சில்க்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் கீர்த்தி சுரேஷ். சரி, கீர்த்தி சுரேஷ் இல்ல சென்னை சில்க்ஸோட பிராண்ட் அம்பாசிடர். ஏய் பாஸ்கல், அந்த புள்ளதான் கல்யாணம் பண்ண போதுன்னு சொல்லிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன இருந்தாலும் சம்திங் இருக்கலாம்ல. இல்ல நேத்து யாரோ ஒரு வீடியோ பாத்துங்க, நான் எல்லாம் சரி எதுக்குன்னு அனுப்பல. ஹியூஜ் செட்டில்மெண்டாமே யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த செட்டில்மெண்ட்ல தான் அண்ணா நிவாரணம் செய்கிறார் போல. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல டாபிக்யா. எனக்கு இல்லைங்க, யூடியூப்ல பார்த்து தான் சொல்றேன். நானாவும் சொல்றேன், யாரா கேட்டா லிங்க் கொடுத்துருவேன், இந்த பாருங்க இதை பார்த்தேங்க அப்படின்னு கொடுத்துருவேன். ஆனா பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு இப்படி ஒருத்தன் இருக்கவே கூடாது. விஜய் ஃபேன்ஸ் யாராவது மைக் வாங்குப்பா. சொல்லுங்க சாரி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதாவது பாலிடிக்ஸ்ல இவங்களை பார்த்து வந்தேன், இவங்களை பார்த்து ஒரு ஆளை பார்த்து வரக்கூடாதுன்னா அண்ணன் தான் எக்ஸாம்பிளா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல.
அவன் என்ன நினைச்சிட்டான்னா, நம்ம இப்போ உச்சத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். நம்ம இந்த மாதிரி டைம்ல நல்ல இந்த மாதிரி டைம்ல நம்ம நல்ல ஒரு இந்த ஏஜ்ல நம்ம உள்ள வந்துட்டோம்னா அடுத்து ஒரு 20 இயர்ஸ் நம்ம அரசியல நிலைச்சு நிக்கலாம். நம்ம எம்ஜிஆரா மாற முடியும். எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கான எசன்ஸை தேடி இருக்கிறான் மக்களே. புரியுதா? அவன் சற்றே கழிவறையில் இருந்து சற்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் அரசியல் என்று யோசிச்சிருக்கிறான். அவர் வந்து சினிமால நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் போது அவர் அரசியல வந்தாரு. சரி, எந்த அரசியல் எந்த கட்சியில போய் சேர்ந்தாரு யோசிக்கணுமா இல்லையா? புத்திசாலி யோசிப்பான். அவரு சினிமா வாழ்க்கையில இருக்கும்போது, நாடக கலைஞரா இருக்கும் போதே அரசியல் நாட்டம் இருந்தது. எம்ஜிஆருக்கு அரசியல் நாட்டம் இருந்தது. நமக்கு தான் அந்த பக்கம் பம்பரம் விடுறதும், அந்த பக்கம் கபடி ஆடுறதும், முதுகுல சோப்பு போடுறதும் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த பக்கம் அது நமக்குன்னா நம்ம அண்ணனுக்கு அங்க பக்கம் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நம்ம பொது பிரச்சனையை பத்தி என்னைக்குமே வாய் திறந்து பேசினது. ஓடின ஒரே படம் கத்தி. சரி, நடிச்ச ஒரே படம் சமுதாய படம் கத்தி. அதை விட்டா வேற ஏதாவது ஒரு சமுதாய கருத்து இருக்கக்கூடிய ஒரு படம் பண்ணனா, அதுவும் ஏறு முருகதாச காலில் விழுந்து கையில விழுந்து அப்படி பண்ண படம். அதுவும் அந்த கதை ஸ்கிரிப்ட் ரைட்டரை ஏமாத்தி பண்ண படம். ஆனா அது வேற. நீங்க வேற துப்பாக்கி படமே அக்ஷயகுமார் கிட்ட இருந்து புடிங்கி நடிச்சது. கத்தி கூட வேற யாருக்கும் சொல்லப்பட்ட கதை கூட தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக முருகதாஸ் என்னென்ன சொல்ல போறான் தெரியல. அடுத்த படம் ரிலீஸ் வரும்போது தான் அடுத்தது சொல்லுவோம் அப்படி நினைக்கிறேன். சபா நம்மளே பேசிட்டு இருந்தா ஒரு பாரு இருப்பா. விஜயரேசன் மேல வாப்பா, போர் அடிக்குது வாப்பா. அடுத்து ஐயா, இந்த காவி வர்ணம் பூசி தப்பிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது பொதுமக்களையா? காவி வர்ணம் பூசி தப்பிக்க நினைக்கிறது பொதுமக்களையா? இல்ல, பொதுமக்களையா சொல்றாரு அப்படி? இல்லையா, ஆளுங்கட்சியை சொல்றாப்ல. அவர் தான் யாரும் அட்டாக் பண்ண மாட்டேன்ட்டாரு, அப்புறம் எப்படி அவங்க சொல்லுவாரு? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு அந்த இதெல்லாம் பொருந்தது. ஆனா அவரு சொல்றது அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஆனா நாம ஃபாலோ பண்ணணும். ஒரே குழப்பமா இருக்கு. முதல் லைனுக்கும் கடைசி லைனுக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு ஐயா. ஐயா அவரு இல்ல இதெல்லாம் சொல்லுங்க. அது ஒரு ஸ்டண்ட்னு வச்சுங்களேன். இப்போ டிஎம்கே வந்துட்டு எப்படி லாஸ்ட் டைம் வந்து இவங்க உள்ளுக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு பண்ணாங்கல்ல. அதே ஸ்டண்ட் வந்து அண்ணன் மக்களா பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்காக அங்கங்க இதை சொருவிக்கிறாரு. கண்டுக்கிறது இல்லை யாரும். அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காராம், ஒரு அம்மா சொல்ல, நான் வந்தா கூட்டம் கூட்டிட்டு வந்து தப்பா எடுத்துக்காதீங்கன்னு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வார ஆசான்னு கூட்டு போய்க்கணும். அந்த அம்மா விட்டுச்சு. மக்களே, திருநெல்வேலியில் ஜீவன் அறக்கட்டளை நடத்தும் வயோபதி மருத்துவமனை குழந்தைகளின் அவசர தேவையை அறிந்து 35 படுக்கைகளை வாங்கி கொடுத்துள்ளார் நடிகர் கார்த்தி. வயோபதி மருத்துவமனையில் மருத்துவர் டேனியல் மற்றும் குழந்தைகள் நடிகர் கார்த்திக்கு நன்றி தெரிவித்தனர். ஊனமற்ற உள்ள குழந்தைகள், அந்த வயோதினர் சொல்லுவாங்களா, அப்படித்தானே சொல்லுவாங்க. வயோபதி அப்படின்னா அதான அர்த்தம். சத்தமே இல்லாம ஒரு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முடிஞ்சா தயவு செஞ்சு விஜய் ஃபேன்ஸ் ஒரு 2 டம்ளர்ரா வேணாம், ஒரு சொம்பு வாங்கி குடிங்க. நடிகர் கார்த்திகிட்ட வாங்கி நீங்க குடிச்சது மட்டும் இல்லாம போய் விஜய் கிட்ட கொஞ்சம் எடுத்து கொடுங்க, குடிக்கிட்டு அப்பயா புத்தி வருதான்னு பார்ப்போம். உதவின்றது இதுதாங்க. நான் என்ன சொல்றேன், இது நாங்க நடிக்கிற கார்த்தி மட்டும் இல்லை, யாரு செஞ்சாலும் சரி சத்தமே இல்லாம செய்யறது உதவிதான். அதை வந்து ப்ரமோட் பண்ணி அதை எடுத்து நான் தான் செஞ்சேன் அதை பார்த்துக்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சேன், என்ன கார்த்தி என்ன கூப்பிட்டு வச்சு ரவுண்ட் டேபிள் போட்டு கான்ஃபரன்ஸா பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி வரும்போது அவங்களும் என்ஜிஓல இருந்து இப்போ ஏன் லாஸ்டா அந்த கேரளால வந்துச்சுல்ல, அந்த இதுல இருந்து இன்னொரு கோவிட் டைம்ல இதெல்லாம் எங்க கம்பெனில இருந்தே கலெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும். அவங்க இப்போ கட்சி சார்பா வந்துட்டு அவங்க மக்கள் ஃபண்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அவங்க ப்ரமோட் பண்றாங்க, அது வேற. ஆனா இவங்க அதை பண்றதையும் உருப்படியா பண்றது இல்ல. எப்படின்னா இங்க இப்போ ஒரு 300 பேர், அது எப்படி அளவு எடுத்து கரெக்டா அந்த 300 பேர் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஏன் 310 இருந்திருக்கலாம், 301 கூட இருந்திருக்கலாம். அங்க போய் வாங்கின எல்லாரும் விஜய் ரசிகர்களோட ஃபேமிலி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் தகுதி. என்னப்பா அரசியல் கட்சியா மை கேக்குது? ஒரு பக்கம் டிஎம்கே ஐடி மைக்கு கேக்குது, இன்னொரு பக்கம் பிஜேபி ஐடி மைக் கேக்குது. என்ன கிருபா உன்னை கோத்து விட்டுருவா 2 கட்சிக்கிட்டயா?
கொடுங்க கொடுங்க, ஆனா கண்டிஷன் வந்து ஒன்லி விஜய் அடிக்கிறது மட்டும் தான் இல்ல சொல்லிருங்க. இல்ல, நான் ஹோஸ்ட் விஜய் ஃபேன் தான் நான் சொல்லிடுவேன். அவன் வந்து எப்பா அவன் ஹோஸ்ட் வந்து விஜய் ஃபேனு சரிங்களா, அப்பப்போ அந்த பக்கமா போயிட்டு வாய வைக்கிறான், இந்த பக்கமா போயிட்டு இதான் சாக்குன்னு சொல்லி நான் இந்த பக்கம் வாய வைக்கிறான். நான் அவன் ஊர் பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றேன், ஒரு வழி பண்ணி விட்டுருங்க அவனை. ஆமா, நேத்து ஏதோ ஒருத்தன் நைட்டி போட்டு டிவிகே கட்சிக்காரன் ஏதோ மொட்டை மாடியில நின்று ஒருத்தன் போராட்டம் பண்ணிட்டு இருந்தான், என்னப்பா மேன்றது? அவன் என்டிகேவோ ஏதோ ஒரு கட்சிக்காரனை அபியூஸ் பண்ணிக்காம போல இருக்கு, மாட்டிட்டான் போல இருக்கு. போலீஸ் பிடிக்கும்போது ஏதோ டிராமா பண்ணிக்காம போல இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு இல்ல, அவன் என்டிகே டிஎம்கே எல்லா கட்சிக்காரங்களையும் அபியூஸ் பண்ணிருக்கான். அது யாரா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க போல, அதுக்கு வந்து பிடிக்க வந்தப்ப இந்த மாதிரி வந்து டிராமா பண்ணிருக்கான். சரி, அதுக்கு எதுக்கு நைட்டி போட்டான் விஜய்? இப்ப இதுல பாவாடை கட்டிக்கிட்டு கில்லி படத்துல விஜய் பாவாடை கட்டிக்கிட்டானே, அந்த மாதிரி அவங்க அப்பா வரும்போது பாவாடை கட்டிட்டு படிச்சான் அந்த மாதிரி. ஓஹோ, இன்ஸ்பிரேஷன் இங்கே இருந்து எடுத்துக்கிறாங்களோ? பைத்தியமா நடிக்கிறானா?